வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாளா? அப்படியே ஊமை கொட்டா மாதிரியே வாரா. ஒரு மனுஷன் இருமுறானே கொஞ்சம் மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்னு வார்த்தை வாயிலேருந்து வருது? வராது, வரவே வராது. இவ பேச மாட்டா, நம்மளே பேசுவோம். என்ன வாயில எதுவும் புண்ணா? அடி பாவி, இப்ப கூட பேசுறாளான்னு பத்தியா? பேச மாட்டா, வாயை திறந்து பேச மாட்டா. ஏன்னா கல்லுஞ்சக்காரி கள்ளி. ராணி ராணி ராணி, குயின் குயின். என்ன? அப்பா, வாயில இருக்க முத்து எதுவும் கீழே இது விழுந்துருச்சா? இல்ல, நானும் வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன். ஏதாவது பேச்சு துணைக்கு பேசிக்கிட்டு வந்தா தானே பரவாயில்ல. இல்லைன்னா தூக்க கலக்கத்துல எங்கிட்டாவது விட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்னது தூக்க கலத்துல வண்டியை விட்டு ஏதாவது ஆயிடுமா? ஆமா, வண்டியில வந்தா ஏதாவது பேசிக்கிட்டு வரணும். எதுவுமே பேசாம இப்படி வாய மூடிக்கிட்டு வந்தா அப்புறம் மனுஷனுக்கு தூக்கம் வராதா? அப்புறம் ஏத்தாப்புல லாரி பஸ் கிசுன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் போய் சேர வேண்டித்தான். நீ எதுக்கு என்ன இப்ப வண்டியில கூட்டிட்டு வந்த? நான் பாட்டுக்கு பஸ்லயே வந்திருப்பேன்ல. இப்ப கூட்டிட்டு வந்துட்டு தூக்கம் வருது அப்படி இப்படின்ற. ஆமா, பேசாம ஊமக்குட்ட மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வந்தா அப்படிதான் தூக்கம் வரும். அப்புறம் என்ன ஏடா கூடமா ஏதாவது ஆகும். இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசுற மனுஷனை நீ இறக்கி விடு, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் இறக்கி விட்டா தான் வீட்டுக்கு போவீங்களா? எங்க கூட வந்தாலும் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டோமா? ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்னமா பண்ணேன்? நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு தானே இருக்கேன். ஏற்கனவே எங்க சித்தி வேற கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாங்களாம். அவங்களே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. நானே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு வரேன். இதுல நீ வேற. என்னது, உங்க சித்தி கீழே வந்து காலை உடைச்சுக்கிட்டாங்களா? அப்படின்னா நீ வருத்தப்படக்கூடாது, சந்தோஷம் எல்லாம் படணும். எது? இல்ல இல்ல, அது ரொம்ப கஷ்டமாச்சே, அத சொன்னேன். நீ வேற என்னமோ சொன்ன, ஆனா அப்படியே கேட்டோன்னே மாத்தி பேசுறியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க சித்தி கீழே விழுந்துட்டாங்களே, ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு. அங்கிட்டு வேற டீ கடை வேற இருக்கு. இதுக்கப்புறம் அங்கிட்டு போனா எந்த கடையும் இல்ல. ஒரு டீயை குடிச்சாதான் எனக்கு விடவெடப்பு போகும். இல்லைன்னா விடன்னு நடுங்குதா, எங்கிட்டாவது போய் விட்டு போடுவேன். ஐயோ, உன் கூட பெரும் ரோதனையா போச்சு. எதுக்குதான் உன் கூட வண்டியில ஏறணும்னு தெரியல. இல்ல, உங்க சித்தி வேற அடிபட்டாங்கன்னு சொன்னியா, அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஒரு டீ கடையில நின்று ஒரு டீ குடிச்சிட்டு போயிருவோமா? மணி ஆயி போச்சு. ஏமா, டீ குடிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஆறி போன டீயா இருந்துச்சுன்னா 1 நிமிஷம் ஆகுமா? 1 நிமிஷம் நிக்க மாட்டியா? பஸ்ல போனா 10-15 ஸ்டாப்பிங் இருக்கும். நின்னு ஏறி தானே போவாங்க. அப்ப மட்டும் நல்லா நேரத்துக்கு போக முடியுமா? சரி, பஸ்ல போறேன். பஸ்ல போறியா? ஐயோ, டீ குடிச்சிட்டு போலாம். அப்படி வா வலிக்கு. சும்மா கூப்பிட்டா டீ குடிக்க வர மாட்டேன். இப்படி எல்லாம் பண்ணாதான் டீ குடிக்க வருவேன். நாங்கெல்லாம் யாரு? இது ஐயோ, இது நல்லா இருக்கு, அது வேண்டாம். ஐயோ, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் வேண்டாம். இருக்கட்டும். ஏம்மா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வேணான்ற அதை வையின்ற, இது வேணான்ற இதை வேணான்ற. என்ன நினைச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, நாளைக்கு அந்த வீணா போனவளை மாப்பிள்ளை பார்க்க வரத்துக்கு இந்த தினேஷ் வேற வாரான்ல, அதான் சரி எந்த சேலையை கட்டலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் நல்லா ரிச்சா எத்தனை சேலை இருக்கு, 3000 5000 4000த்துக்குன்னு எடுத்து வச்சிருக்கல, அதுல ஒன்று எடுத்து கட்டு. ஐயோ, எனக்கு பார்த்து கட்ட தெரியாதா? இந்த வீணா போனவளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும்ல, அதான் இதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, அவளுக்கு தான் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கியா? அவளுக்கோசரம் நல்ல காஸ்ட்லியான சேலையா பார்த்து எடு. அட வீணா போனவளே, நான் என்ன அந்த அளவுக்கு லூஸா? அவளுக்கு நல்ல சேலை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த இதுல எது மட்டமா இருக்குதோ பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உங்க அப்பா கிட்ட சொல்றேன்டி, இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு 50 வயசு, நான் 45 வயசுன்னு 5 வயசை குறைச்சு சொல்லிவிட்டேன். உடனே உங்க அப்பா என்ன ஆட்டம் கட்டுறாரு தெரியுமா என்கிட்ட? யாரு கட்டி என் பிள்ளைய 2ஆம் தரமா கட்டி கொடுக்குற, எப்படி இது பண்ணுவேன் அப்படி இது பண்ணுவேன். நானே வந்துட்டு அதை இதுன்னு உழுப்பி கிளப்பி அப்படியே பேசி மறைச்சு விட்டேன்டி. யாத்தி எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? என்னம்மா, நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவார் பூம்பு மாடு மாதிரி, அப்புறம் எப்படி வேணானாரு? நான் கூட உங்கள் அப்பனை சாதாரணமாக எடை போட்டுட்டேன்டி, அது ரொம்ப பெரிய தப்புன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆத்தாடி, பிள்ளைங்க மேலையெல்லாம் பாசம் இருக்காது, நம்ம என்ன பண்ணாலும் அமைதியாக இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் பிள்ளைய இப்படி 2ஆம் தரம்னு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னது தான் அவ்வளோ கோபம் என்கிட்ட வருது. எப்படி சண்டைக்கு வள்ளுன்னு கத்துனது தெரியுமா? அப்புறமேட்டுக்கு நான் இருந்துட்டு அதை இதன்னு பேசி அப்புறம் நம்ம வரதட்சணைலாம் கொடுக்க தேவையில்லை, வரதட்சணை கொடுத்து நம்ம பொண்ணை கட்டிக்கிட்டு போகிறாங்க, அத்தனார் கொடுமை இல்லை, அப்புறம் யாரும் எந்த குடைச்சலும் இல்லை, அப்படி எப்படின்னு பேசி அப்புறம் தான் சரின்னு சொன்னது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எம்மா, அப்ப 5 லட்சம் மேட்டர் சொல்லிட்டியா?
யாரு அதை மட்டும் சொல்லலைன்னு வையி உங்க அப்பன் வாயே திறந்திருக்க மாட்டாரு. அப்புறம் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் கப்புன்னு வாயை முன்னாரு. அப்புறம் நானும் 2 துளி கண்ணீரை போட்டேன். என் பிள்ளைங்களா இருந்தா நான் இப்படித்தான் செய்வேனா வைப்பேனா அப்படி இப்படினாரு. நான் ஒரே அழுகையை போட்டேன் பாரு. என்னங்க இப்படி பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு பாக்குறீங்க வைக்கிறீங்க. நான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தானோ அன்னையிலிருந்து இதுகளெல்லாம் என் பிள்ளைங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி வேத்தாளா பாத்துட்டீங்களே, நான் ஒரு மாற்றான் தாய் தானே அப்படி இப்படின்னு ஒரு சீனை போட்டேன் பாரு. உங்க அப்பன் ஐயோ நான் அழுகுறத பார்த்தோன்னே அப்புறம் அப்படி இப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டாரு. ஆனா உங்க அப்பாரும் நம்ம பண்றதெல்லாம் நோட்டு பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் சூதானமாவே இருக்கணும். ஏண்டி இதுல ஒரு 10 சேலை இருக்கு. இந்த சேலையில ஒரு சேலையை அவளுக்கு கொடுத்துறவா. இந்த 10 சேலை எம்மா இதுல எனக்கு எடுத்த சேலையாச்சே. நீ இன்ன வரைக்கும் வாஞ்சே தெரியிட்டு இருந்ததெல்லாம் ஏன் சேலை எடுக்கிறதுக்கு தானே? ஐயோ ஒரு நிமிஷம் கேளுடி. எவரே ஏன் சேலையெல்லாம் அவளுக்கு கொடுக்காத சொல்லிட்டேன். ஏண்டி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குடி, அதுல ஒண்ணு எடுத்து கொடுப்போண்டி. இல்லைன்னா உங்க அப்பா புதுசா எடுத்து கொடுப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் சொல்றேன். என்னோட துணியிலலாம் கை வைக்காத. என்னோட துணியெல்லாம் அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். உனக்கு வேணா உன் துணியில இருந்து கொடு. பைத்தியக்காரி 5 லட்ச ரூபாய் வருது. வரும்போது இதை விட நல்லதான் வாங்கி போட்டுக்குவேன். இது என்ன பீத்த துணி தானே, எல்லாம் 6-7 வாட்டி கட்டின சேலை தானே, அதை கொடுக்கறதுக்கு என்ன? இருந்தாலும் அவ கட்டுறது எப்படிமா? வாயை மூடிக்கிட்டு இரு, சொல்றத மட்டும் கேளு. 5 லட்சம் வரும்போது அதை கட்டிக்கிட்டு அனுபவி சரியா? இப்போதைக்கு என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளு. அங்க பாருடி 5 லட்சம் வந்தா உனக்கு தாண்டி எல்லா பணமும். அதுல நீ என்ன வேணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கி கட்டிக்க வச்சுக்க. அதை விட்டுவிட்டு இந்த சேலைக்கெல்லாம் போய் சண்டை போடாதடியம்மா. என்னவோ பண்ணி தொலைங்க. அந்த குண்டு பண்ணி இருக்கிற அழகுக்கு ஏன் சேலை? அவளுக்கு அந்த கிழவனை கட்டி வைக்க போறேன்டி. உனக்கு ஒரு ராசகுமாரனை கட்டி வைப்பேன் நானு. நீ என்ன இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு வேணா எடுத்துக்கிட்டு அங்கிட்டு போயிரு. தம்பி 2 டீ. எனக்கெல்லாம் வேண்டாம். உனக்கு தானே தலை சுத்துது விட விடன்னு வருது. நீயே குடி. எனக்கு வேண்டாம். 1 2 1 டீயா போட்டுருங்க. உனக்கு என்ன பாலா ஹார்லிக்ஸா பூஸ்டா? உனக்கு புரியாதா? எனக்கு வேண்டாம், நீ மட்டும் குடின்னு. தம்பி ஜூஸ் எதுவும் இருக்காப்பா? ஐத்தே காரடா. ஜூஸ் இல்லனே, டீ காபி பால் பூஸ்ட் ஹார்லிக்ஸ். ஒரு டீப்பா ஒரு ஹார்லிக்ஸ். சரிங்கண்ணே. ஓய் உன்கிட்ட நான் கேட்டேனா எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? ஹலோ இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கத்துற? நீ எதுக்கு எனக்கு ஹார்லிக்ஸ் சொன்ன? நொசுக்கு அப்படியே ஆசையா வாரு. ஹார்லிக்ஸ் எனக்கு சொன்னேன், டீயும் எனக்கு சொன்னேன். உங்களுக்கு அப்படியே சொல்லுவாங்க. எங்களை பார்த்தா இழுச்சா என்ன தெரியுதா? வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு. கோவத்துல கூட அழகா தான் இருக்கா. என்னங்க எடுத்துக்கோங்க. இதுல எது ஹார்லிக்ஸ்? இந்த கையில இருக்குல அதான். இந்தா புடி. எனக்கு இல்ல உனக்குன்னு சொன்னேன். எனக்கு தான் வாங்கினேன். அப்புறம் உன்னையும் பார்த்தா பாவமா இருக்கு. நீ எல்லாம் உன் வாழ்க்கையில ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சிருப்பியா என்ன? அதான் சரி போனா போதேன்னு உனக்கு வாங்கினேன். குடி, வேணும்னா குடி. அப்படியெல்லாம் ஒன்றும் நீ பாவப்பட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஹலோ இந்தா புடின்னு. இங்கே பாரு, நான் ஒன்றும் ஹார்லிக்ஸ்லாம் குடிச்சது இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் குடிச்சிருக்கேன். உனக்கு உன்னோட தயவும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீ எடுத்துக்கோ. ஆமா சரி, ஹார்லிக்ஸ் என்ன டேஸ்ட்ல இருக்குமா தெரியுமா? ஓ தெரியுமே, இனிப்பா இருக்கும். அப்புறம் எந்த கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். இது கூடவா எனக்கு தெரியாது? அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. ஆமா ஆமா, ஹார்லிக்ஸ் வெள்ளை வெள்ளைன்னு தக்காளி பழ கலர்ல இருக்கும். குடி. எனக்கு வேணான்றல, எடுத்துட்டு போ. மனம் எப்படி இருக்கு? எனக்கு வேணாம். சூடா இருக்கு, குடிச்சிரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி தான் நீங்க குடிச்சவங்களாச்சு, ஏன் இந்த டேஸ்ட் கூடவா தெரியாது? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஐயோ ரெண்டும் ரொம்ப சூடா இருக்குமா? கீழே இது போட்டுருவேன். இந்தா குடி குடி. ரெண்டையும் குடிக்க முடியாது, அப்புறம் காசு வேற வேஸ்டா போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். பாரு, நான் உனக்காகலாம் ஒன்றும் குடிக்கல. நீ வாங்கினது வேஸ்டா போயிடுன்றதுக்காக தான் குடிக்கிறேன். சரி சரி குடி. காஞ்சனாவுக்கு பெரியம்மா இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்பெல்லாம் நான் பார்த்து ஏங்கியிருக்கேன். முதல்ல இது இன்னைக்கு தான் குடிக்கிறேன். எவ்வளோ ருசியா இருக்கு. ஐயோ அண்ணே, முறுக்கு வடை பஜ்ஜி போண்டாலாம் இருக்கு. என்னங்க வேணும்? முறுக்கு பஜ்ஜி போண்டாலாம் இருக்கான். என்ன வேணும்? அதெல்லாம் சாப்பிட்டா இது டேஸ்ட் தெரியாம போயிடும். அதனால எனக்கு வேண்டாம், இதுவே போதும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு இதெல்லாம் ஆசை இருக்கும்னு. போதுங்க, அவ்வளவுதான். சரிங்கண்ணே. அம்மாயி, அப்பாடி. அம்மாயி, அக்கா. ஐயா வந்துட்டியா? வாப்பா வா. என்ன அம்மாயி, அக்காவை காணோம். அக்கா எங்க? அவளா ஊருக்கு போயிட்டாயா? ஊருக்கு போயிருச்சா? என்ன சொல்றீங்க? ஆமையா, ஊருக்கு தான் போயிட்டா.
அம்மையே என்கிட்ட விளையாடுறீங்க பார்த்தீங்களா? அக்கா சொன்னிச்சா தம்பி வருவான், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், அவன் வந்தா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லுங்கன்னு. எனக்கு தெரியாதா? ஏக்கா எங்க இருந்தாலும் வந்துரு, உன்னை நான் பார்த்துட்டேன், வாக்கா. அட நெசமாதாயா சொல்றேன், பொய்யா சொல்றேன்? உண்மையாதான் அவ ஊருக்கு போயிட்டாயா? அம்மையே இங்க பாத்தீங்களா, அந்த விளையாட்டு தானே ஆகாதுன்றது. என்கிட்டயே வா. எக்கோய் எக்கா எக்கா. அட பொய்யாடா சொல்றேன், உண்மையதான்டா சொல்றேன், ஊருக்கு போயிட்டா. என்ன சொல்றீங்க அம்மாயி? எதுக்கு அக்கா ஊருக்கு போனுச்சு? 2 நாள் இங்க இருக்கிறேன்னு தானே கூட்டிட்டு வந்தோம். நீங்க எதுவும் அக்காவை சொன்னீங்களா? ஐயோ நான் என்னத்தடா சொல்றேன், அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. அப்புறம் எதுக்கு அக்கா போனுச்சு? இல்லடா, காலையில வீட்டுல இருந்தோம், 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க அப்பா திடீர்னு ஃபோன் போட்டா. அப்படி ஃபோன் போட்டுட்டு இந்த உங்க சித்திக்காரி தண்ணி எடுக்க போய் வலிக்கு கீழே விழுந்துட்டாளாமா, கால் ஒடிஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறாளாமா அப்படின்னு போன் வந்த உடனேயும் எங்களுக்கு பதறி போச்சு. நான் வேணா கிளம்பி வரேனத்துக்கு நீங்க ஒண்ணு வேணா பிள்ளைய மட்டும் அனுப்பி விடுங்க. ஆஞ்சனாவும் சின்ன பிள்ளையா இருக்கா, அவ ஆஸ்பத்திரிக்கு இதெல்லாம் போகவும் வைக்கவும் இதெல்லாம் தெரியாது. வீட்டுல வேற சமைக்கணும் வைக்கணும், பக்கத்துல வேற கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவளை மட்டும் அனுப்பி விடுங்க, நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஏற்றி விடலான்னு போனேன். அப்புறம் அவங்க ஊர்ல அந்த அழகுன்னு ஒரு தம்பி இருந்துச்சுல்ல, இந்த சுருட்ட முடியா இருக்கும்ல, அந்த மளிகை கடை புற வச்சிருக்காங்களே. ஆமா, அந்த மளிகை கடை வச்சிருந்தாங்க. அந்த அம்மாவோட பையன் இங்க வந்திருந்தா. அப்படியே அவங்க தங்கச்சி இங்கே தானே கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் விடுறதுக்கு. அப்புறம் நான் இருந்துட்டு இங்கே பஸ் ஏற்றி விட வந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, நானும் ஊருக்கு தான் போகிறேன், நீங்கள் அனுப்பிவிடுங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி நான் வேண்டானே. அப்புறம் நீங்கள் ஒத்தையில் எப்படி அனுப்புவீங்க பஸ்ஸில், காலமே கெட்டு போயிருக்கு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அப்படி சரி, அப்புறம் பிள்ளைய அங்கே அனுப்பிவிட்டு நான் வந்து சத்த நேரம் இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுனேன், அப்படியே படுத்துக்கிட்டேயா. என்ன அம்மாயி, நான் இருக்க தானே சொன்னேன் அக்காவை, அதனாலதான் வேலையை முடிச்சுட்டு வேக வேகமா ஓடி வந்தேன். இப்ப பார்த்து இப்படி சொல்றீங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையாட அனுப்பி வைக்கணும்னு உங்க அப்பா ஃபோன் பண்ணி இப்படின்னு சொன்னானையும் என்ன பண்றது? இவளே நான் கிளம்புறேன் அம்மாயி, அப்புறமேட்டுக்கு இதுக்கு கூட வரலன்னா அப்புறம் என்னை திட்டுவாங்க வைப்பாங்க அப்படி இப்படின்னு இவளே ஓடுறேன்றா. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம்? 2 நாள் அக்கா சந்தோஷமா இருக்கட்டும் தானே கூட்டிக்கிட்டு வந்தோம். என்ன போங்க. எனக்கு மட்டும் ஆசையா பிள்ளைய வந்த உடனேயுமே அனுப்பி வைக்கணும்னு. அவ என்ன வர வாங்கிட்டு வந்தாலும் உங்க அம்மாவும் இப்படித்தான். கல்யாணம் இங்க போனதுல இருந்து இங்க வாடி அம்மானா கூட வரமாட்டா. அந்த மனுஷன் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அடுத்த நாளே போன போட்டு வா இங்கே போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுவா. அப்படி அதே மாதிரி தான் இவளுக்கும். என்ன வர வாங்கிட்டு வந்தாங்களோ எல்லாரும். நம்ம வீட்டுல வந்து ஒரு நிமிஷம் தூங்கி எந்திரிக்க இந்த பிள்ளைங்களுக்கு குடுப்பனை இல்லாம இருக்குது போ. அக்கா நல்லா கறி சாப்பிட்டுச்சா? எங்க காலையில சாப்பிட்டதுதான், மதியானம் சாப்பிடலான்னு எந்திரிச்சது தான், போன வந்தோடனே சாப்பிட முகலாம கூட ஓடிட்டா. ஓ ஆண்டவனே, அக்காவுக்காக தானே நான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்ன அம்மாயி, அக்காவுக்கு டிஃபன்லயாவது போட்டு கொடுத்துருக்கலாம்ல. அவதானே ஆஸ்பத்திரிக்கு போறதா இல்ல வீட்டுல இருக்கதானே தெரியல. இந்த நேரத்துல நான் கறி குழம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாது அப்படின்னா அப்புறம் எனக்கும் தோணுச்சு, வயசு புள்ள வேற, நம்ம வீட்டு கறிய கொடுத்து ஏதோ போற வழியில ஏதோ காத்துக்கிற பண்ணி போச்சுன்னா அப்புறம் என்னையா பண்றது, அதான் கொடுக்கல. ஓ என்ன அம்மாயி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, சங்கட்டமா இருக்குது. அக்கா எவ்வளோ ஆசையா வந்துச்சு 2 நாள் இருக்கலாம் வைக்கலன்னு, அதுக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி நானும் இன்னைக்கு வேலைக்கு நேரமாக முடிச்சுட்டு ஓடியாந்தேன். இப்போ பார்த்து இப்படி சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழம்பு மட்டும் சூடு பண்ணி கொடுங்க, ஒரு தூக்கலையில் ஊற்றி கொடுங்க, நான் பஸ்ஸில் போய் கொடுத்துட்டு ஓடியாந்துடுறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம நீ எங்க போய் அலைவ? அதுக்குன்னு நம்ம என்ன அவ்வளோ கறியவா சாப்பிட போகிறோம்? பாவம் அக்கா, அதுவும் இல்லாமல் சித்தி ஆஸ்பத்திரியில் வச்சிருக்க நேரத்தில் நான் மட்டும் போகலைன்னா என்ன சொல்லுவாங்க? அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் நான் அங்கேயே இருந்திருக்கேன்ல, அதனால நான் போகாமல் இருந்தால் தப்பாக போயிடும். நீங்கள் சூடு பண்ணி கொடுங்க, தூக்குவாளியில் நான் எடுத்துகிட்டு போய் அக்காவை பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு அப்படியே சித்தியும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். உங்கள் அப்பா தான் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணோன்னு இங்கே கூட்டிகிட்டு வரேன்னாரு, அப்போ பார்த்துக்க சொன்னார். அவர் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் சித்தி அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்க சுயரூபத்தையே காட்டுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஊற்றி கொடுங்க. சரியா, இரு தூக்கில் ஊற்றி தாரேன். சூடு பண்ணி ஊற்றி கொடுங்க. சரிப்பா. சரி, நான் தோப்பில் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. சரியா பார்த்துப்போ. இதுக்கு தான் ஒரு ஆம்பளை பையன் வேணுன்றது. இப்போ கொண்டு போய் கொடுக்குறானா வைக்கிறானா, இதுதான் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுக்கு. பரவாயில்ல, என் புள்ள பெத்தாலும் பெத்தா, ஒரு சிங்கக்குட்டியும் பெத்து போட்டுட்டா. இல்லைன்னா எம்பிட்டு கஷ்டம். என்னாச்சு? ஏன் உம்முனே வர? ஒன்றும் இல்லை. சொல்லு. இல்லை, ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் கேட்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். என்னது? இல்ல, எதுக்காக நீ எல்லாமே எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ற? நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே. பொய் சொல்லாத. உன் வீட்டுல கறி குழம்பாக்குனா யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து தார. ஏதாவது விசேஷம்னா உங்க வீட்டுல எது செஞ்சாலும் கொண்டு வந்து தார. யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்காக அதை பண்ணு இதை பண்ணுன்னு எல்லாம் பண்ற. நீ ஏன் இதெல்லாம் எனக்காக பண்ற? அது அங்கிட்டு ஒரு தாபா இருக்கு, அதுல பிரியாணி சூப்பரா இருக்கும். போய் சாப்பிடுவோமா? இங்காரு, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. தாபால சூப்பரா இருக்கும். நம்ம நேரம் இன்னைக்கு கரெக்டா இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் ஓடி போயிடும், அப்புறம் கடையும் போயிடும், அப்புறம் கிடைக்காது. வா, இன்னைக்கு அங்க போய் ஒரு புடி பிடிப்போம். நான் கேட்டது என்ன, நீ பேசுறது என்ன? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்பதானே டீ குடிச்ச, அதுக்குள்ளயுமா உனக்கு பசிக்குது? இது என்னங்கடா கொடுமையா இருக்கு? டீயும் சோறும் ஒண்ணா? சொல்லு பாப்போம். டீ குடிச்சா வயிறு நிறைஞ்சிருமா? என்னங்கடா உங்க நியாயமா இருக்குது? நீ என்னமோ எதிர்பார்க்கறேன்னு தெரியுது, ஆனா அது என்கிட்ட நடக்காது. பிள்ளைய வேற விட்டுட்டு வரேன்னு போன பையனை இன்ன வரைக்கும் ஆளை காணா. எப்ப வந்துவான்னு என்னன்னு தெரியல. இவளை வேற அனுப்பி வச்சிருக்கோம், என்ன பண்ணி தொலைகிறான்னு தெரியல. 1000 தான் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் இந்த அளவுக்கு கோவம் ஆகாது. ஒரு ஆம்பளை பையன் கூட பொறுப்பா இருக்கான், இவளுக்கு கோவம் தலைக்கு மீறி வருது. இவ காலெல்லாம் எப்படிதான் ஓட போகுதோ தெரியல. ஆண்டவா, ரொம்ப பயமா இருக்குது. இதே சொந்தக்கார குடும்பத்துல கட்டி கொடுத்ததுனால பரவாயில்ல, இதுல வெளியில தெரியாதவங்களுக்கு கட்டி கொடுத்திருந்தா என் பொழப்பு சிரிச்சு சீல பெண்ணு குத்துன மாதிரி ஆகி போயிருக்கும். போ, எந்த நேரத்துல புள்ள பெத்தவனோ தெரியல. போ, இங்கே உட்காரு, நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு பசி இல்ல, உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ. ஏம்மா தாயே, உங்ககிட்ட எல்லாம் பிரியாணி சாப்பிட்டதுக்கு காசு கூட கேட்க மாட்டேன், போதுமா? என் சொந்த காசுல தான் வாங்கி தரேன், கம்முனு இரு. எல்லாம் கணக்கு பண்ணி நோட்டு பண்ணி வச்சுக்கோ, சரியா? நான் வேலைக்கு போய் உனக்கு கொடுத்துருவேன். இப்பதான் வேண்டாண்ணா, இப்ப என்ன கணக்கு பண்ணி நோட்டு பண்ணி வச்சுக்கன்ற? இல்ல, பிரியாணி வாசம் ஆளையே தூக்குது, அதான். தூக்கும். பிரியாணி இருக்கா? இருக்குங்க. எம்பிட்டுண்ணே ஒரு பிரியாணி? ஒரு பிளேட்டு 150 ரூபா வரும்யா. 150 ரூபா வருமா? கூட்டிகிட்டு வேற வந்துட்டேன். வரும்போது தங்கச்சி கையில் வேற காசு கொடுத்துட்டு வரும். கையில் பெருசாக வேற பணம் இல்லை, 200 தான் இருக்குது. சரிண்ணே, ஒரு பிளேட்டு பிரியாணி கொடுத்துருங்கண்ணே. அப்புறம் பொரிச்ச சிக்கன் எவ்வளோண்ணே? அது 50 ரூபா வரும்பா. சரிண்ணே, அப்போ கொடுத்துருங்கண்ணே. சரிங்க. இந்தாங்க. சரிங்கண்ணே, இந்தா புடி. என்ன, ஒரு பிளேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்? ஆமா, எனக்கு டீ குடிச்சது வயிறு வேற உப்பு சமா இருக்குதா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பாடை பார்த்தோன்னே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதான் நீ சாப்பிடணும் உனக்கு எடுத்துட்டு வந்தேன். இன்ன வரைக்கும் டீ குடிச்சா வயிறு நிறையாதுமா அப்படி இப்படின்னு, இப்ப என்ன இப்படி பேசுற? இங்க பாரு, வாங்கிட்டேன், இனி வேஸ்ட் பண்ண முடியாது சொல்லிட்டேன். இந்த புடி, நீ சாப்பிடு. இவ்வளோ இருக்கு, இவ்வளோத்தையும் சாப்பிட முடியாது. இங்க பாரு, நீ சாப்பிடு, மிச்சம் மீதியை வை, நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்ட மிச்சம் மீதி எதுக்கு நீ சாப்பிடணும்? அது இல்ல, நான் சாப்பிட்டது எதுக்கு நீ சாப்பிடணும்னு? என் வீட்லயே என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் சாப்பிட்டு மிச்சம் மீதி வச்சாங்கன்னா கூட அதையும் நான் எடுத்து சாப்பிட்டுருக்கேனே. அப்ப நான் என்ன உன் தங்கச்சியா? ம் சொல்லு, நான் உன் தங்கச்சியா? ஓ, எனக்கு கடுப்பேத்துறாலே வேணும்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் யாரு உனக்கு? நீ எதுக்கு எனக்கு இவ்வளவும் செய்யற? அது 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 இங்க பாரு, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியுது, ஆனா அது என்கிட்ட நடக்காது. நான் என்ன நினைச்சேன்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே இவ்வளவும் பண்ற. இப்போ அது என் மனசுல உள்ளது உனக்கு புரிஞ்சுதே. சிரிக்காத, அது மட்டும் நடக்கவே நடக்காது. என் ஜென்மத்துல என் வாழ்க்கையில ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அதுவும் ஒன்ன மாதிரி என்ன ஒன்ன மட்டும் கட்டிக்கவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்னென்ன செஞ்சிருக்கன்னு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாமே நான் மனசுக்குள்ள எழுதி வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகுமோ அதையெல்லாம் நான் வேலைக்கு போய் உனக்கு கொடுத்துருவேன், சரியா? நீ வாய மூடிட்டு சாப்பிடு.
உன்னை மட்டும் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்கணுன்ற எண்ணத்துல எல்லாம் நீ எனக்கு வாங்கி கொடுக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒண்ணு நான் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன். வாயை மூடிட்டு சாப்பிடுன்னு சொன்னேன். வாயை மூடிட்டு எப்படி சாப்பிட முடியும்? ம், வாயில சோத்தை போட்டுட்டு மூடிக்கோ, நல்லா வாயை மூடிட்டு சாப்பிடு.